ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராமர் இங்கிலீஷ் கிராமர் தமிழில். நீங்கள் ஸ்கூல் அல்லது காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்களா? அல்லது டிகிரி முடிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, 2, 3, 4, டெட், டிஆர்பி, பேங்க் எக்ஸாம் இது மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? இல்லை, நான் ஸ்கூலில் படிக்கும் போதே எனக்கு இங்கிலீஷ் கிராமரும் வராது, எனக்கு இங்கிலீஷ் பேசவும் தெரியாது, இனிமேல் தான் நான் பேசிக்லேருந்து இங்கிலீஷை கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த 3 கேட்டகரியில் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு தான். இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கோங்க, எக்ஸாமில் கலக்குங்க, இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. ஒவ்வொரு நாள் கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது ஒரு பாசிட்டிவ் கோட்டை பார்த்துட்டு தான் கிளாஸ்க்கு போகிறோம் இல்லையா? அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோட், there is no substitute for hard work, தாமஸ் எடிசன். அதாவது ஹார்ட் ஒர்க்குக்கு எந்த மாற்றும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கடின உழைப்புக்கு இணையாக வேற எதுவும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். there is no substitute for hard work. கடினமாக உழைங்க, உங்களுடைய கோலை நீங்கள் ரீச் பண்ணுங்க. இப்போ நம்ம லெசனுக்கு போகலாமா? பாருங்கள், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் குக்கிங் வேர்ப்ஸ். அதாவது சமையலுக்காக பயன்படக்கூடிய வேர்ப்ஸ், ஆக்ஷன் வேர்ட்ஸ் என்னென்னா அதை எப்படி நம்ம சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாம் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னாக்கா நம்ம ஒவ்வொரு வேர்பையும் எப்படி அதை சென்டென்ஸில் யூஸ் பண்ணுறது அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம கிளாஸ்க்கு போகலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆஹா, இந்த உணவகத்தில் உள்ள மட்டன் பிரியாணி அற்புதம் அப்படின்னு சொல்கிறோம். வாவ், இங்கே இருக்கிற மட்டன் பிரியாணி ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? வாவ், த மட்டன் பிரியாணி இன் திஸ் ரெஸ்டாரண்ட் இஸ் அமேசிங். அற்புதம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இங்கே நம்ம அமேசிங் அப்படின்ற வேர்பை யூஸ் பண்ணுறோம். வாவ், த மட்டன் பிரியாணி இன் திஸ் ரெஸ்டாரண்ட் இஸ் அமேசிங் அப்படின்னா ஆஹா, இந்த உணவகத்தில் உள்ள மட்டன் பிரியாணி அற்புதம், ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது பாருங்கள், சரி எல்லாம் முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஓகே, ஆல் டன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஆல் டன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பாருங்கள், நான் வெண்ணெய் சேர்க்கலாமா, அது கூட நான் கொஞ்சம் வெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்போம்ல, அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? ஷல் ஐ ஆட் பட்டர் அப்படின்னு கேட்கலாம். ஷல் ஐ ஆட் பட்டர் அப்படின்னா நான் வெண்ணெய் சேர்க்கலாமா அப்படின்னு அர்த்தம். அடுத்தது இதை பாருங்கள், எண்ணெயை மிதமான வெப்பத்தில் சூடாக்கு அப்படின்னு சொல்லணும். இப்போ எண்ணெயை சிம்மில் வச்சு லேசாக சூடாக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஹீட் ஆயில் ஓவர் மீடியம் ஃப்ளேம் அப்படின்னு சொல்லலாம். ஹீட் ஆயில் ஓவர் மீடியம் ஃப்ளேம் அப்படின்னா மிதமான வெப்பத்தில் எண்ணெயை சூடாக்கு அப்படின்னு அர்த்தம். எண்ணெயை மிதமான வெப்பத்தில் சூடாக்கு. அடுத்தது பாருங்கள், அது தொடக்கத்தில் மிகவும் மென்மையாக இருக்கும். தொடக்கத்தில் அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இல்லை, போக போக அது சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவோம். தொடக்கத்தில் அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அப்படின்றத எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம்? இட் வில் பி எக்ஸ்ட்ரீம்லி சாஃப்ட் அட் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இட் வில் பி எக்ஸ்ட்ரீம்லி சாஃப்ட் அட் ஃபர்ஸ்ட் அப்படின்னா தொடக்கத்தில் அது ரொம்ப மென்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பாருங்கள், இது மிகவும் மென்மையான மாவாக உருவாகும் வரை அடி அப்படின்னு சொல்கிறோம். அது ரொம்ப சாஃப்டாக ஆகிற வரைக்கும் அடிச்சுக்கிட்டே இரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? whisk until it starts forming a very soft dough. whisk until it starts forming a very soft dough அப்படின்னா இது மிகவும் மென்மையான மாவாக உருவாகும் வரை அடி அப்படின்னு அர்த்தம். நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும் அடிச்சுட்டே இரு, அடி அப்படின்னு சொல்கிறது தான் இதோடைய மீனிங். அடுத்தது பாருங்கள், நான் முட்டையை அடிக்கட்டுமா அப்படின்னு கேட்கலாம். நான் முட்டையை அடிக்கட்டுமா அப்படின்னு நம்ம கேட்போம்ல, அது எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? ஷல் ஐ விஸ்க் த எக்ஸ் அப்படின்னு கேட்கலாம். ஷல் ஐ விஸ்க் த எக்ஸ் அப்படின்னா நான் முட்டையை அடிக்கட்டுமா அப்படின்னு அர்த்தம். அடுத்தது இந்த ஸ்லைட் பாருங்கள், நான் அதன் சுவையை மிகவும் விரும்புகிறேன், அந்த டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அது நான் ரொம்ப விரும்புகிறேன் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ ரியலி லவ் இட்ஸ் டேஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஐ ரியலி லவ் இட்ஸ் டேஸ்ட் அப்படின்னா நான் அதன் சுவையை மிகவும் விரும்புகிறேன் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது, நான் ஒரு மோசமான சமையல்காரி, நான் நல்லா சமையல் பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ எம் அ டெரிபிள் குக். ஐ எம் அ டெரிபிள் குக் அப்படின்னா நான் ரொம்ப மோசமாக சமைப்பேன் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அடுத்தது பாருங்கள், இது மிகவும் காரமானது, ஆனால் நீ அதை விரும்புவாய் என்று நினைக்கிறேன். அதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம்? இட்ஸ் ஃபேர்லி ஸ்பைசி பட் ஐ திங்க் யூ வில் லவ் இட். இட்ஸ் ஃபேர்லி ஸ்பைசி பட் ஐ திங்க் யூ லவ் இட் அப்படின்னா இது மிகவும் காரமானது, ஆனால் நீ அதை விரும்புவாய் என்று நினைக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது இந்த ஸ்லைட் பாருங்கள், என்னால் நிறைய சுவையான உணவுகளை சமைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறோம்.
என்னால் வந்து நிறைய டேஸ்டான டிஷ்ஷெல்லாம் சமைக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ கேன் குக் அ லாட் ஆஃப் டெலிஷியஸ் டிஷ்ஷஸ். ஐ கேன் குக் அ லாட் ஆஃப் டெலிஷியஸ் டிஷ்ஷஸ் அப்படின்னா என்னால் நிறைய சுவையான உணவுகளை சமைக்க முடியும் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது இந்த ஸ்லைட் பாருங்கள். நீ செய்யும் உணவை நான் உண்மையில் சாப்பிட்டு பார்க்க விரும்புகிறேன். உன்னோட சமையலை நான் சாப்பிட்டு பார்க்க விரும்புகிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ ரியலி வாண்ட் டு ட்ரை த ஃபுட் யூ மேக். ஐ ரியலி வாண்ட் டு ட்ரை த ஃபுட் யூ மேக் அப்படின்னா நீ செய்யும் உணவை நான் உண்மையில் சாப்பிட்டு பார்க்க விரும்புகிறேன். அடுத்தது பாருங்கள். நான் அதை வீட்டில் செய்து பார்ப்பேன் என நினைக்கிறேன். நான் போய் அதை வீட்டில் செஞ்சு பார்ப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்கிறது அதை? ஐ திங்க் ஐ வில் ட்ரை டூயிங் இட் அட் ஹோம். ஐ திங்க் ஐ வில் ட்ரை டூயிங் இட் அட் ஹோம் அப்படின்னா நான் அதை வீட்டில் செய்து பார்ப்பேன் என்று நினைக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்கள். நீங்கள் எப்போதாவது இப்படி பிரியாணி செய்திருக்கிறீர்களா அப்படின்னு கேட்கணும். இந்த மாதிரி பிரியாணி நீங்கள் எப்பயாவது செய்திருக்கீங்களா அப்படின்னு நம்ம கேட்போம்ல, அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? ஹாவ் யூ எவர் மேட் பிரியாணி லைக் திஸ் அப்படின்னு கேட்கலாம். ஹாவ் யூ எவர் மேட் பிரியாணி லைக் திஸ் அப்படின்னா நீங்கள் எப்போதாவது இப்படி பிரியாணி செய்திருக்கிறீர்களா அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்கள். கிண்ணத்தின் நடுவில் முட்டைகளை உடைக்கவும். ஒரு பவுலை எடுத்துக்கோ, அதோட நடுவில் முட்டையை உடை அப்படின்னு சொல்லுவோம்ல, அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? கிராக் த எக்ஸ் இன்டு த மிடில் ஆஃப் த பவுல். கிராக் த எக்ஸ் இன்டு த மிடில் ஆஃப் த பவுல் அப்படின்னா கிண்ணத்தோட நடுவில் முட்டையை உடச்சி ஊற்று அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்கள். மாவு மற்றும் உப்பை ஒரு முள் கரண்டியை கொண்டு அடி. மாவையும் உப்பையும் ஒரு முள் கரண்டியை வச்சு அடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதை எப்படி சொல்லலாம்? whip together the flour and salt with a fork. whip together the flour and salt with a fork. அதாவது முள்கரண்டியை கொண்டு, ஃபோர்க் அப்படின்னா முள்கரண்டி இல்லையா, முள்கரண்டியை கொண்டு மாவையும் உப்பையும் அடி அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு தான் விப் அப்படின்ற வேர்பை யூஸ் பண்ணுறோம். அடுத்து பாருங்கள். இது நீ நினைப்பது போல் கடினம் இல்லை, நீ நினைக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டம் கிடையாது அப்படின்னு சொல்லணும். அதை எப்படி சொல்லலாம்? இட் isn't hard as you think. இட் isn't hard as you think அப்படின்னா நீ நினைப்பது போல் இது கடினம் இல்லை அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்கள். நான் அரிதாகவே சமைக்கிறேன். நான் அடிக்கடி வெளியிலிருந்து உணவு வாங்குவேன். நான் வந்து ரொம்ப சமைக்க மாட்டேன், ரொம்ப ரேராக தான் நான் குக் பண்ணுவேன். நான் அடிக்கடி வெளியிலேருந்து சாப்பிட்டுப்பேன், வெளியிலேருந்து உணவை வாங்கி சாப்பிட்டுப்பேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை எப்படி சொல்லலாம்? ஐ ரேர்லி குக். ஐ ஆஃபன் பை ஃபுட் ஃப்ரம் அவுட் சைட். ஐ ரேர்லி குக். ஐ ஆஃபன் பை ஃபுட் ஃப்ரம் அவுட் சைட் அப்படின்னா நான் ரொம்ப ரேராக தான் சமைப்பேன், அரிதாக தான் சமைப்பேன், அடிக்கடி நான் வெளியிலேருந்து சாப்பாடு வாங்கிப்பேன் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்கள். சமையல் என் விருப்பங்களில் ஒன்று. எனக்கு பிடிச்ச விஷயங்களில் சமையலும் ஒன்று அப்படின்னு சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்? குக்கிங் இஸ் ஒன் ஆஃப் மை பேஷன்ஸ். குக்கிங் இஸ் ஒன் ஆஃப் மை பேஷன்ஸ் அப்படின்னா எனக்கு பிடிச்ச விஷயங்களில், நான் விரும்புகிற விஷயங்களில் சமையலும் ஒன்று அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்கள். நான் கோழி முழுவதையும் தீச்சிட்டேன். அந்த கோழி முழுசையும் நான் தீச்சிட்டேன் அப்படின்னு சொல்லணும். அது எப்படி சொல்லலாம்? ஐ burnt the whole piece of chicken அப்படின்னு சொல்லலாம். ஐ burnt the whole piece of chicken அப்படின்னா நான் கோழி முழுசையும் தீச்சிட்டேன் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்கள். அவர் எங்கள் வீட்டிற்கு வரும்போது அடிக்கடி சமைப்பார். அவர் எங்கள் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அடிக்கடி சமைப்பார் அப்படின்னு சொல்லுவோம். அதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்கிறது? he often cooks for me when he comes to our home. அவர் எங்கள் வீட்டிற்கு வரும்போது எனக்காக அடிக்கடி சமைப்பார் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்கள். அவர் சமைக்க விரும்புகிறாரா, அவர் சமைக்க விரும்புகிறாரா அப்படின்னு கேட்கணும்னா எப்படி கேட்கலாம்? டஸ் he லவ் குக்கிங் அப்படின்னு கேட்கலாம். டஸ் he லவ் குக்கிங் அப்படின்னா அவர் சமைக்க விரும்புகிறாரா அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்கள். நான் சாப்பிட்டதில் இதுவே சிறந்த பிரியாணி. இது வரைக்கும் நான் சாப்பிட்ட பிரியாணிலேயே இதுதான் பெஸ்ட் பிரியாணி அப்படின்னு நம்ம சொல்லணும்னா எப்படி அதை இங்கிலீஷில் சொல்லலாம்? திஸ் இஸ் த பெஸ்ட் பிரியாணி ஐ ஹவ் எவர் ஈட்டன். திஸ் இஸ் த பெஸ்ட் பிரியாணி ஐ ஹவ் எவர் ஈட்டன் அப்படின்னா நான் சாப்பிட்டதுலேயே இதுதான் மிகச்சிறந்த பிரியாணி அப்படின்னு அர்த்தம். என்ன வியூவர்ஸ், இவ்வளோ நேரம் நம்ம வந்து குக்கிங்கை பற்றி எந்தெந்த மாதிரிலாம் வேர்ப்ஸ் இருக்குது, அந்த வேர்ப்ஸை எப்படி நம்ம சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து சேரும். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். இங்கிலீஷில் பேசணுன்னாலும் இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கணுன்னாலும் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.